ஏ ஹாய் உமன் வில் நோட்டீசஸ் தீஸ் திங்ஸ் இன் அ மென் அப்படின்னு நான் வந்து போட்டது வந்து தம்ப்நெயிலுக்காக. உமன் மட்டும் கிடையாதுங்க, உங்களை எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தான் வந்து ஒரு பர்சன் வந்து ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வெல் இன் குட் பர்சனாக இருக்கணும்னா நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா நம்ம வந்து வெல் இன் குட் பர்சனாக இருப்போம். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நம்ம வந்து ஒரு நோட்டிசபிள் பர்சனாக இருக்க மாட்டோம், ஒரு குட் லுக்கிங் பர்சனாக இருக்க மாட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கும், அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்கணும்னா ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால இந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து வெல் இன் குட் வேற லெவலுங்க. ஆனா நம்ம வந்து இந்த விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணல, நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கணும். ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா யூ வில் பிகம் அ நோட்டிசபிள் பர்சன் இன் யுவர் சரௌண்டிங். பிளஸ் வந்து ஒரு குட் லுக்கிங் பர்சனா மாறிடுவீங்க. இதுக்கு நான் கேரண்டி. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸோ இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா we will start the video. So let's go to the video. நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. திருப்பி சொல்ல விரும்பல, வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் திங் உமன் நோட்டீசஸ். உமன் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா நம்மளோட ஷூஸை தான் வந்து எல்லாருமே வந்து சப்கான்ஷியஸாக தெரியாமலே வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிசபிள் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட ஷூஸாக தான் இருக்கும். நீங்களே வந்து நான் சொல்லனா கூட இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பார்த்து நோட்டீஸ் பண்ணுறது என்னவா இருக்கும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி அது அந்த பர்சனோட ஷூஸாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஷூஸ் வந்து நம்மளோட அட்ராக்டிவ்னஸை வேற லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால நம்ம ஆல்வேஸ் வியர் அ குட் பேர் ஆஃப் ஷூஸ். நம்ம வந்து எங்கே போனாலும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பேர் ஆஃப் ஷூஸ் வந்து வியர் பண்ணிட்டு போனால் நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனாலே வந்து சப்கான்ஷியஸாக இந்த பர்சன் நல்லா இருக்காங்க அப்படின்றது வந்து தோன்ற அளவுக்கு இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு செருப்பை போட்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. அதனால ஆல்வேஸ் வியர் அ குட் பேர் ஆஃப் ஷூஸ். ரியலி இம்பார்ட்டன்ட் ஒன். செகண்ட் திங், எவ்ரி ஒன் நோட்டீசஸ்ங்க. இந்த விஷயத்தை எல்லாருமே உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க இன்னொரு பர்சன் கூடன்றத எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரியலி மேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு கம்யூனிகேட்டரா இருந்தால் நமக்கு எல்லாருமே வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க. ஸோ இது வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல ஒரு நோட்டிசபிள் பர்சனாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்னா நம்ம வந்து சைலன்ஸாக இருக்கும், யார்கிட்டையும் பேச மாட்டோம், யாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணாமல் ஐ கான்டாக்ட்லாம் வைக்காம இருந்தோம்னா you will not become a noticeable person. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை யாருமே நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. அதே நீங்க வந்து அந்த இடத்துல வந்து எல்லாரு கூடயும் நல்லா பேசுறீங்க, பிளஸ் வந்து சிரிச்சு பேசுறீங்க, ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறீங்க அண்ட் போல்டா பேசுறீங்கன்னா definitely you will become a noticeable person in that place. ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு நோட்டிசபிள் பர்சனா இருப்பீங்க. ஸோ வந்து உங்ககிட்ட எல்லாருமே வந்து பேசுவாங்க. தென் வந்து நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனா ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம எப்பயுமே இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த சைலன்ஸாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும்போது நம்ம போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இது கஷ்டம் தான். பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனிஸ்டாக மாறிடுவீங்க. ஸோ அது வந்து உங்களை இருக்கிற இடத்துல ஒரு நோட்டிசபிள் பர்சனாக காட்டும். தேர்ட் திங், மென் நோட்டீஸ் பண்ணுறாங்களோ இல்லையா, கண்டிப்பாக வந்து உமன் இந்த விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க உங்ககிட்ட. அது என்னன்னா உங்களோட ஃபேஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து பிளாக்காக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், அது மேட்டர் கிடையாது. ஆனால் நம்மளோட ஃபேஸ் வந்து நமக்கு எப்பயுமே வந்து கிளியராக இருக்கணும். அதாவது பிம்பிள்ஸ் இல்லாமல், டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாமல், டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்பயுமே வந்து கிளியராக இருந்தால் நம்ம பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை எப்படி டேக் கேர் பண்ணணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸ் கிளியராக இருந்தாலே போதுமே, டெஃபினெட்லி யூ லுக் அட்ராக்டிவ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் வந்து உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த், உமன் நோட்டீசஸ். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இது இல்லாமல் எப்படிங்க, கண்டிப்பாக நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பர்சன் இல்லை, உங்களை எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். எந்த ஒரு அக்கேஷனுக்கு போனாலும் அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு பி அ குட் லுக்கிங் பர்சன் இன் தட் லொகேஷன். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போகணும் எந்த இடத்துக்கு போனாலும். அது வந்து உங்களுக்கு ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா
ஏதோ தானோ நம்மளும் வந்து நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பர்சன் அங்கே வந்தாலும் அவங்களும் உங்களை வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம வந்து அதுக்குன்னு வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிராண்டடான ட்ரெஸ்ஸை போட்டு போனால் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருப்போம், எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இது ரொம்பவே பெரிய மிஸ்டேக். அந்த பிராண்டடான டிஷர்ட், அந்த பிராண்டடான ஷர்ட்டாக இருந்தாலுமே அதை நம்ம வந்து ப்ராப்பராக வியர் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம வந்து ப்ராப்பராக வியர் பண்ணாமல் நம்ம ஜஸ்ட் லைக் தட் போட்டு போனால் டெஃபினெட்லி நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து பிராண்டே இல்லைனா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எது மாதிரி ஃபிட்டான ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பீங்க. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் ரியலி இந்த விஷயம் மேட்டர்ஸ் தாங்க. ஏன்னா நம்மளோட பாடி லாங்குவேஜ் ரியலி மேட்டர்ஸ். நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கும்ன்றத கண்டிப்பாக நமக்கே தெரியாது. ஆனால் வந்து மற்ற பர்சன்ஸ் வந்து இந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளை நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஜட்ஜே பண்ணுவாங்க. நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு நல்ல இமேஜ் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே நம்மளோட பாடி லாங்குவேஜ், அதாவது நம்ம வந்து கூன் போட்டு நிற்கிறோம், ப்ளஸ் நடக்கும்போது நம்ம வந்து யாரையுமே பார்க்காம நம்ம வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டே போகிறோன்னா டெஃபினட்டாக உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. அதே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து போல்டான ஒரு பாடி லாங்குவேஜோட அப்படி நடக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் நீங்கள் வந்து ஷோ பண்ணுறீங்க. அது வந்து மற்ற பர்சனுக்கு வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் வந்து நீங்கள் நடக்கும்போது ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நிற்கும் போதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் அந்த மாதிரிலாம் நின்றுட்டு நடக்கும்போது போகிற எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்மைல் அண்ட் ஐ கான்டாக்ட் வைங்க. டெஃபினட்டாக இது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த 5 திங்ஸ் டெஃபினட்டாக மேட்டர்ஸ்ங்க. இதை வந்து உமனுமே வந்து உங்ககிட்ட நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உமன் மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸபிள் பர்சனாக இருக்கும், ஒரு குட் லுக்கிங் பர்சனாக எல்லாருக்குமே நான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவல். நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து நீங்களே சொல்லுவீங்க, இந்த நிறைய பேர் பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.